அனைவருக்கும் மாலை வணக்கம். இது ப்ரோலிட்டேரியட் பீரியட்ஸ் குழுவின் சார்பாக அனைவரும் வருக என வரவேற்கிறேன். நமது குழு கிட்டத்தட்ட 170 நாட்களுக்கு மேலாக காலையும் மாலையும் வகுப்புகள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். தமிழகம் முழுவதும் உள்ள இளம் வழக்கறிஞர்களை உள்ளடக்கி நம்ம குரூப் நம்ம சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. பல்வேறு வகுப்புகள் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்துட்டு முக்கியமாக நம்ம பாலா சார் தொடர்ச்சியாக நமக்கு நிறைய வகுப்புகள் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. தொடர்ச்சியாக நமக்கு வகுப்புகள் எடுத்து கொடுத்து நம்மளை வழிநடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு நமக்காக வகுப்பு எடுத்து வந்திருக்காரு. சார் நன்றி தெரிவிச்சுட்டு வகுப்புக்குள்ள போயிடலாங்க சார். இன்னைக்கு நம்ம டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961 அதை பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் சிலபஸ் டிஜே சிலபஸ்ல கிடையாது, டைரக்டா கிடையாது. ஆனா அதர் மைனர் ஆக்ட்ங்கிற கான்செப்டுக்கு இதை 2018 கொஸ்டின்லையும் 19 கொஸ்டின்லையும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாண்டிச்சேரி கொஸ்டின்ல கேட்டாதான் தெரியல, அதனால ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா இது இம்பார்ட்டன்டான ஆக்ட்ங்கிறதுனால பார்த்துருவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஆக்ட் மொத்தம் 10 செக்ஷன், ஒரு சின்ன ஆக்ட் தான் இது. மொத்தமே 10 செக்ஷன் தான் இருக்கு. 10 செக்ஷன்ல 10 செக்ஷனு அது ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஷார்ட் காஸ்ட் வெஹிக்கிள் அண்ட் எஸ்டெண்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட். இது பேர் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961, எஸ்டெண்ட் தி ஓல் இந்தியா. இப்போதான் 31/10/2019 பிறகு எக்ஸப்ட் ஜம்மு காஷ்மீர்ங்கிறது எடுத்துட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். எல்லா ஆக்டுக்கும் இது அப்ளை ஆகும். சரிங்களா? அது அந்த டேட் 31/10/2009. மேக்சிமம் கொஸ்டின் வராது. அடுத்து இந்த ஆக்ட் எப்ப கம் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னா 1 ஜூலை 1961. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் உள்ள விஷயம். அடுத்து டெஃபினேஷன். இது வெரி பெக்குலியர் டெஃபினேஷன். இந்த டெஃபினேஷன் கீழே ஒரே ஒரு டெஃபினேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த செக்ஷன் 2ல டெஃபினேஷன்ல டவுரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் டெஃபினேஷன், வேற எந்த டெஃபினேஷன் இருக்காது. மற்ற ஆக்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிஆர்பிஎஸ்ல பாத்தீங்கன்னா 7 ஆரம்பிச்சு எக்ஸ் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆக்ட்லயும் நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்கும். ஆனா இந்த ஆக்ட்ல ஒரே டெஃபினேஷன், டவுரினா என்ன அப்படின்னு சொல்றது மட்டும்தான். Dowry means any property, valuable security given or agreed to given either directly or indirectly. இதுதான் கொடுத்துருக்காங்க. அதாவது டவுரினா ப்ராப்பர்ட்டி ஆர் வேல்யூபிள் செக்யூரிட்டி given or agreed to given. அது கொடுக்கறது அல்லது கொடுக்கறதா ஒப்புக்கிறது. நேரடியா அது எய்தர் நேரடியாக கொடுக்கலாம் அல்லது டைரக்டா கொடுக்கலாம் அல்லது இன்டைரக்டா மறைமுகமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னா அது மேரேஜோட ஒரு தரப்பினர் மற்றொரு தரப்பினர் கொடுக்கறதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மேரேஜ் தரப்பினரோட பெற்றோர்கள் by the parent of either party to the marriage or by any other person of either party to the marriage or to any other person. மேரேஜ்ல உள்ள எந்த தரப்பினரும் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கொடுக்கறதுக்காக இருக்கிறதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுல 3 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு. 15/3/1984, 2/10/1985, 19/11/1986. இந்த 3 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இதுல இன்சர்ட் பண்ணிருக்காங்க. 3 அமெண்ட்மெண்ட் மூலமா சில ப்ரொவிஷன்ஸ் எடுத்திருக்காங்க. அதன்படி மேரேஜ் இந்த டவுரிங்கிறதுல இந்த டெஃபினேஷன்லயும் ஒரு கிளாஸ் எடுத்திருக்காங்க. அது எந்த வருஷம் அமெண்ட்மெண்ட்னா 1984 அமெண்ட்மெண்ட். 18/4 அமெண்ட்மெண்ட் டேட்டட் 15/3/1984. இதை கூட கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் தான் டிஜி எக்ஸாம்ல கேட்பாங்க, அதை பார்த்துக்கணும். அது என்னன்னா மேரேஜ்னா அதாவது எப்ப கொடுத்தா டவுரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். அப்போ அட் பிஃபோர் இன் கனெக்ஷன் வித் தி மேரேஜ் ஆஃப் தி செட் பார்ட்டி பட் டஸ் நாட் இன்க்ளூட் டவுரி இன் கேஸ் ஆஃப் தி பர்சன் ஆர் ஹூஸ் முஸ்லிம் பர்சனல் லா ஷரீத் நாட் அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா டவுரி எப்பொழுது கொடுத்தா மேரேஜ் எப்பொழுது கொடுத்தா டவுரிங்கிற கான்செப்ட்ல வரும்னா மேரேஜின் போது கொடுத்தால், அதாவது திருமணத்தின் போது அல்லது திருமணத்திற்கு முன்பு கொடுத்தால் அப்படின்னு இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணாங்க, இந்த 19/11/1986 திருமணத்திற்கு பின்பு கொடுத்தா எப்போது வேண்டுமானாலும் எப்போது கொடுத்தாலும் அது மேரேஜ்ங்கிறதெல்லாம் வரும், டவுரிங்கிறதெல்லாம் வரும் அப்படின்னு திருத்த சட்டத்தின் மூலமா இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா திருமணத்தின் போது அல்லது திருமணத்திற்கு முன்பு அல்லது திருமணத்திற்கு பின்பு கொடுத்தாலும் அது டவுரி தான் அப்படிங்கிற வார்த்தை சேர்க்கப்பட்டது. திருமணத்திற்கு பின்பு கொடுத்தாலும் டவுரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அது 86 அமெண்ட்மெண்ட். அதே மாதிரி 2/10/1985 இன்னொரு இதுக்கு சேர்த்தாங்க. இன்னொரு ப்ரொவிஷன் இன்னொரு அமெண்ட்மெண்ட்
முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா அவ்வாறு கொடுக்கப்படுவது டவுரி தான் எழுதணுமா சார்? என்னமா டவுரின்னு தான் தமிழ்லயும் எழுதணுமா? டவுரி வரதட்சணை. ஓகே சாரி நான் ஃப்ளோல சொல்லிட்டேன், நான் இனிமே மாத்திக்கிறேன். சரிங்களா? வந்து வரதட்சணை வந்து என்னன்னா திருமணத்திற்கு மறுபயனா இருந்தாதான் வரதட்சணை அப்படின்னு சொல்லி இருந்தது முன்னாடி. அப்புறம் இப்போ 2/10/1985 பிறகு அது வந்து திருமணம் தொடர்புடையதா இருந்தாலே அது வரதட்சணைங்கிற டெபினேஷனுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 2 விதிவிலக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2 விதிவிலக்கு என்னன்னா, முஸ்லீம் லாவுல வந்து டவர் மகர்ங்கிறது டவுரிங்ல வராது, டவுரி என்பதுல வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெஃபினேஷன் 2ல இதுதான். அதுல இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் 2 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தி எக்ஸ்பிரஷன் வேல்யூபிள் செக்யூரிட்டி ஹேஸ் தி சேம் மீனிங் as under section 30 of the Indian Penal Code. வேல்யூபிள் செக்யூரிட்டிங்கிறது இந்தியன் ஐபிசியில என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்களோ அதே டெஃபினேஷன் தான் இங்க ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் செக்ஷன் 30 சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த எக்ஸ்பிளனேஷன் 2. இதுதான் டவுரியை பொறுத்த வரைக்கும் உள்ள டெஃபினேஷன். அடுத்து வந்து பெனால்டி ஃபார் கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி, இதுதான் செக்ஷன் 3. செக்ஷன் 3 என்னன்னா, வரதட்சணை வாங்குபவர் கொடுப்பவர் வரதட்சணை வாங்கவோ கொடுக்கவோ தூண்டுபவர் குற்றம் செய்தவர் ஆவார் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் எனி பர்சன் ஆஃப்டர் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஆக்ட் gives or takes or abet to giving or taking dowry, he shall be punishable with imprisonment for a term which shall not be less than 5 years and with fine which shall not be less than 15,000 rupees or the amount of the value of the such dowry whichever is higher. அதாவது அப்படி டவுரி கொடுத்தாலோ வாங்கினாலோ 5 வருஷம் தண்டனை கொடுக்கலாம் இந்த சட்டத்தின் கீழே. டவுரி கொடுத்தாலோ வாங்கினாலோ மட்டும் இல்லாம டவுரி கொடுக்க தூண்டினாலோ, இப்போ வந்து ஒரு மேரேஜ் பேச்சுவார்த்தையின் போது என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த மேரேஜுக்கு எவ்வளவு நகை போடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி வந்து ஏதாவது பண்ண அதே மாதிரி உடன் இருந்து தூண்டுறவங்களையும் இந்த சட்டத்தின் கீழ் தண்டிக்கலாம் அப்படிங்கிறத அந்த செக்ஷன் 3ல வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஃபைன் வந்து இம்ப்ரிசன்மெண்ட் வந்து 5 years, ஃபைன் வந்து 15,000 ஆர் தி வேல்யூ ஆஃப் தி டவுரி whichever is higher, எந்த அமௌண்ட் வந்து அதிகமோ அதை வந்து தண்டனையா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்து வந்து provided that the court may adequate and special reason to be recorded in the judgment impose the sentence or imprisonment for the term less than 5 years. அதாவது வந்து 5 வருஷத்துக்கு கீழே வந்து தண்டனை கொடுக்குறீங்கன்னா அந்த அப்படி கொடுக்கும்போது ஜட்ஜ்மெண்ட்ல ஏன் அப்படி கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்லி அதுக்கு 5 வருஷத்துக்கு குறைச்சியும் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மணமகனும் அன்பளிப்பா மணமகனுக்கோ மணமகளுக்கோ அன்பளிப்பா கொடுக்கறது வந்து டவுரிங்கிறதுல வராது. ஆனா அது வந்து கேட்டு பெறுவதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பழக்க வழக்கத்தின் அடிப்படையில வந்து கொடுக்குற கிஃப்ட் வந்து டவுரிங்கிற டெபினேஷனுக்குள்ள வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி அன்பளிப்பு பெறது கொடுக்கறது சம்பந்தமா ஒரு ரெக்கார்டு எழுதி அதுல வந்து திருமணம் தொடர்புடைய 2 தரப்பினரும் சைன் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்க விஷயங்கள். இது என்னன்னா, இதுல வந்து பனிஷ்மெண்ட் வந்து 5 years கொடுக்கலாம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து ஃபைன் அமௌண்ட் வந்து டவுரி அமௌண்ட் அல்லது 15,000 whichever is higher, அதாவது எது அதிகமான அமௌண்டோ அதை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து இம்பார்ட்டன்டான பார்ட். அடுத்து செக்ஷன் 4 பெனால்டி ஃபார் டிமாண்டிங் தி டவுரி. இதுலயும் வந்து 10/2/1985 ஒரு திருத்தம் செஞ்சிருக்காங்க. If any person demand directly or indirectly from the parent or other relative of or guardian of the bride or bridegroom, as the case may be, any dowry, he shall be punished with imprisonment for term which shall not less than 6 months, but which may extend to 2 years, and with the fine which may extend to 10,000 rupees. அதாவது என்னன்னா, டவுரி கேட்கறதே குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
டவுரி கேட்டாலே எவ்வளவு தண்டனை கொடுக்கலாம்? அவங்களுக்கு வந்து 6 மாதத்திற்கு குறையாமல் 2 ஆண்டுகள் வரை அல்லது 10,000 அல்லது அண்டு 10,000 rupees அதோட வந்து 10,000 ரூபாய் ஃபைனும் இம்போஸ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதுலயும் வந்து ஒரு ப்ரொவைட் கிளாஸ் கொடுத்து தி கோர்ட் மே அடிக்குவேட் டு ஸ்பெஷல் ரீசன் to be mentioned in the judgment impose the sentence of imprisonment for a term not less than 6 months. 6 months குறைச்சி தண்டனை கொடுக்கறதா இருந்தா கொடுக்கலாம், அதுக்கான காரணம் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுல வந்து என்னன்னா ஒரு கேஸ் ஒண்ணு இருக்கு. இன்றி கோபால் ரெட்டி வர்சஸ் கோபால் ரெட்டி ஏஆர் 1996 சுப்ரீம் கோர்ட் 2184. இதுல வந்து மேரேஜ் நடந்தாதான் டவுரிங்கிறது வருமா, இல்ல ப்ரொபோஸ் மேரேஜுக்கே வருமா, இல்ல கேன்சல் மேரேஜுக்கா வருமா அப்படின்னு கேட்டு மேரேஜ் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அல்லது நடந்து மேரேஜுக்கான ஏற்பாடுகள் நடந்து அது நிறுத்தப்பட்டாலும் அது வந்து டவுரிங்கிற கான்செப்டுக்குள்ள அவங்க பனிஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது அந்த கேஸ். இன்றி கோபால் ரெட்டி ஏஆர் 1996 சுப்ரீம் கோர்ட் 2184 இந்த கேஸ்ல தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து இது செக்ஷன் 4 வரைக்கும் இதுலதான். இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த பெனால்டி மட்டும்தான் வைட்டல். அடுத்து வந்து என்னன்னா டிமாண்ட் ஆல்சோ பனிஷபிள் அப்படிங்கிறது தான். பெனால்டி வந்து 2 years நாட் லெஸ் than 6 months மே எக்ஸ்டெண்ட் டு 2 years அண்ட் ஃபைன் 10,000 rupees. அது அண்ட் ஃபைன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அடுத்து வந்து செக்ஷன் 4A இது சேர்க்கப்பட்டது வந்து 1986. இதுல என்னன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து பேன் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது திருமணம் தொடர்பான அந்த இந்த வரதட்சணை தொடர்பான எந்த விளம்பரமும் வெளியிடுவது வந்து சட்டத்தால் தடை செய்யப்படுகிறது. அப்படி வெளியிட்டால் அது பனிஷபிள் செக்ஷன், பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆஃபர் though any advertisement in any newspaper, periodical journal, or though any other media has share in his property or any money or both a share or the business of the any business or other interest in consideration for the marriage of the son, the daughter and or any other relative. அதாவது இந்த சொந்தக்காரங்க யார் வந்து எந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் அது வந்து பனிஷபிள். இதுல யாரெல்லாம் பனிஷ் பண்ண முடியும்னா பிரிண்ட் பண்ணவங்க, அடுத்த கிளாஸ்ல பீலனா பிரிண்ட்ஸ் பப்ளிஷ் அண்ட் சர்க்குலேட்ஸ் எனி அட்வர்டைஸ்மெண்ட் ரெஃபர் டு இன் கிளாஸ் A, he shall be punished with imprisonment for a term which shall not less than 6 months but which may extend to 5 years and or fine or may extend to 15,000 rupees. அதாவது என்னன்னா இதுல வந்து பனிஷ்மெண்ட் என்ன, not less than 6 months may extend to 5 years. அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்னா அதுக்கு அட்வர்டைஸ் பண்றதுக்கு உதவியா இருந்தாங்க, பிரிண்ட் எடுத்தவங்க, பப்ளிஷ் பண்ணவங்க, சர்க்குலேட் பண்ணவங்க எல்லாரையும் தண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பனிஷ்மெண்ட் வந்து என்னன்னா 6 years may extend to 5 years with fine extend to 15,000 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலயும் வந்து ஸ்பெஷல் ரீசன் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பெஷல் ரீசன் அடிப்படை நீதிமன்றம் வந்து குறைஞ்ச தண்டனையை வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து செக்ஷன் 5 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்ரிமெண்ட் டு கிவ் ஆர் டேக்கிங் டவுரி இஸ் வாய்டு. அதாவது ஒரு மேரேஜ் சம்பந்தமான உடன்படிக்கையில இவ்வளவு டவுரி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஒரு உடன்பாடு செஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த உடன்பாடு வந்து வாய்ட் அப் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து செக்ஷன் 6 வந்து dowry to be for the benefit of the wife her heirs. அதாவது என்னன்னா டவுரி ப்ராப்பர்ட்டி, வரதட்சணை ப்ராப்பர்ட்டிங்கிற வரதட்சணை சொத்து என்பது அந்த பெண்ணுக்கு சொந்தமான சொத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. when the dowry is received by any person other than the woman connection with the marriage it is given, the person shall be transferred it to the woman. அதாவது என்னன்னா டவுரி வந்து பெண்ணுக்கு சமமானது அப்படின்னு சொல்றாங்க.
டவுரி வந்து மேரேஜுக்கு முன்னாடியே வாங்கியிருந்தா அதாவது அவ்வாறு வாங்கப்பட்ட டவுரியா அந்த பெண்ணுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து டவுரி வந்து மேரேஜுக்கு முன்னாடியே வாங்கியிருந்தா, பிஃபோர் மேரேஜ் இருந்துச்சுன்னா அந்த திருமணம் நடந்து 3 மாதத்துக்குள்ள அந்த டவுரி ப்ராப்பர்ட்டி திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து டவுரி மேரேஜின் போது வாங்கப்பட்டிருந்துச்சுன்னா அந்த மேரேஜ்ல இருந்து 3 monthsக்குள்ள திருப்பி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. கிளாஸ் பில. சில வந்து டவுரி ரிசீவ்ட் ஃப்ரம் தி உமன் வாஸ் எ மைனர் வித்தின் தி 3 months ஆஃப்டர் ஷி அட்டைன் தி மெஜாரிட்டி ஆஃப் 18 years அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னா அந்த பொண்ணு திருமணத்தின் போது ஒரு மைனரா இருந்தாங்கன்னா திருமணம் அந்த பொண்ணு எப்ப மெஜாரிட்டி அட்டன் பண்றாங்களோ அதுல இருந்து அந்த அந்த தேதியில இருந்து 3 மாசத்துல திருப்பி கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா அந்த பிரைட் இருக்காங்கல்ல பிரைட் வந்து அந்த வரதட்சணை ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பாதுகாப்பாளர் மட்டும்தான், அவர் நாட்டே ஓனர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உரிமையாளர் கிடையாது, அவர் ஒன்லி தி காப்பாளர் தான் அப்படின்னு சொல்லி உரிமையாளர் கிடையாது, காப்பாளர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாதுகாவலர் மட்டுமே அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பெனால்டி. அதாவது வரதட்சணை ப்ராப்பர்ட்டியை வந்து கொடுக்க தவறுனா பெனால்டி வந்து கிளாஸ் 2ல சொல்லுவாங்க. இஃப் எனி பர்சன் ஃபெயில் டு ட்ரான்ஸ்ஃபர் தி ப்ராப்பர்ட்டி as required by subsection 1 within the time limit specified thereof, therefore the request by the subsection 3 shall be punished with imprisonment for a term which shall not less than 6 months but which may extend to 2 years or with the fine which shall not less than 5,000 rupees but which may extend to 2 years with the fine which shall not less than 5,000 rupees but which may extend to 10,000 rupees or both. அதாவது என்னன்னா அவங்களுக்கு அப்படி வந்து வரதட்சணை வாங்கினாங்கன்னா அவங்க 2 year இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம், 5,000ல இருந்து 10,000 வரைக்கும் ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து 3வது கிளாஸ் 3ல என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பொண்ணு வந்து வரதட்சணைக்கு அப்புறம் அந்த திருமணத்துக்கு அப்புறம் இறந்து போயிடுறாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு போகணும்னா அந்த 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 பொண்ணோடைய பேரண்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. Where the woman entitled to any property under subsection 1 dies before receive it, the heirs of the woman shall be entitled to claim it from the person holding the time being. Provided that where the woman is died within 7 years from the marriage, the otherwise is die natural in case of such property shall be. அடுத்து வந்து அவங்க அந்த சைல்டுங்கிறது இதுங்கிறவங்க யாருன்னா பேரண்ட் இது சைல்டு அவங்க குழந்தையோட அந்த பொண்ணோடைய குழந்தைங்களுக்கு போகணும், இல்லைன்னா அந்த குழந்தைகள் இல்லைன்னா அவங்க பேரண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து செக்ஷன் 7 தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான செக்ஷன். யாரு டேக்கிங் காக்னிசன்ஸ் எடுக்க முடியும்னா சிஆர்பிசியில வந்து செக்ஷன் 29 படி என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் எவ்வளவு தண்டனை கொடுக்க முடியும்னா 3 years தான் கொடுக்க முடியும். ஆனா இது வந்து ஒரு எக்ஸப்ஷன், இது வந்து ஸ்பெஷல் லாங்கிறதுனால தண்டனை வந்து 5 ஆண்டு கொடுக்கறது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எம்பவர் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டே ட்ரை பண்ணலாம். அடுத்து இம்ப்ரிசன்மெண்ட் வந்து 5 years கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் செக்ஷன் 7ல வந்து யாருக்கு ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் ஏல no court inferior that of the metropolitan magistrate or judicial magistrate of the first class shall try any offense under this act அப்படி சொல்லிருக்காங்க. அடுத்து இது சம்பந்தமான இதை வந்து யார் வந்து புகார் கொடுக்கலாம், இந்த குற்றம் சம்பந்தமா யார் புகார் கொடுக்கலாம்னா அதாவது no court shall take cognizance of the offense under this act except upon it is own knowledge or the police report of the fact which constitute such offense. அதாவது என்னன்னா கோர்ட்டே சூமோட்டோவா எடுக்கலாம் அல்லது ஆன் தி ரிப்போர்ட் ஆஃப் போலீஸ் ரிப்போர்ட்
அடுத்து வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட். பிரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து சிஆர்பிசி 200 கீழே கொடுக்கிறது. A complaint by the person aggrieved by the offense or his parent or relative of such person or by any recognized welfare institution or organization. இதுல வந்து செக்ஷன் 8B பாத்தீங்கன்னா டவுரி ப்ரொஹிபிஷன் ஆபீசர்னே ஒருத்தர் இருப்பார், அவர் கொடுக்கலாம். அங்கதான் அந்த எனி அதர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிருப்பாங்க. அதான் நான் முன்னாடியே சொன்ன செக்ஷன் சி, கிளாஸ் சில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, it shall be the lawful for the metropolitan magistrate or judicial magistrate of the first class to pass any sentence authorized by this act on any person convict of the offense under this act. அதாவது இந்த கீழ வந்து 5 வருஷம் தண்டனை கொடுக்கறதுக்கு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் இதுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து எக்ஸ்பிளனேஷன். ஃபார் தி பர்பஸ் ஆஃப் தி சப்செக்ஷன் recognized welfare institution or organization means social welfare institution organization recognized on this behalf of the central government or state government established அப்படின்னு போட்டிருப்பாங்க. அடுத்து வந்து subsection 2, nothing this chapter 36 the CRPC shall be applied in the offense is punishable under the section. செக்ஷன் 7 பொறுத்த வரைக்கும் அந்த பனிஷ்மெண்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ங்கிற பொறுத்த வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து செக்ஷன் 6ல வந்து சீதனா ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு பிரைட் குரூம்ங்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு கேஸ்ல என்னன்னா, பிரதிபா ராணி வெர்சஸ் சுர்ஜித் குமார் ஏஆர் 1985 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் தெரியல, அது கொஞ்சம் பார்த்துக்கலாம். அந்த கேஸ்ல தான் சீதனா ப்ராப்பர்ட்டி இஸ் ஓனர் தி பிரைட் குரூம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கேஸ்ல திரும்பவும் சொல்லுங்க ப்ளீஸ். என்ன மேடம்? கேஸ்ல பிரதிபா ராணி வர்சஸ் சுர்ஜித் குமார். அடுத்து செக்ஷன் 8. செக்ஷன் 8 வந்து இம்பார்ட்டன்ட் வந்து இது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய உள்ள ஏரியா. அஃபென்ஸ் டு பி காக்னிசிபிள் இன் சடன் பர்பஸ் அண்ட் டு பி நான் பெயிலபிள் அண்ட் நான் காமௌண்டபிள் அப்படி இது வந்து செக்ஷன் 8ல சொல்லியிருப்பாங்க. தி கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோட் 1979 shall apply the offense under this act as if they were cognizable offenses for the purpose of investigation such offenses and for the purpose of the matter other than the matter referred to in section 42 of the code and arrest of the person without warrant and without the order of the magistrate. Every offense under this act shall be non bailable and non communicable. இந்த சட்டத்துல வர குற்றங்கள் வந்து என்ன காக்னிசிபிள் அஃபென்ஸ், அதாவது கோர்ட் வந்து வித்தவுட் பர்மிஷன், கோர்ட்டோட பர்மிஷனோ கோர்ட்டோட ஆர்டரோ இல்லாம ஒரு இதை விசாரணை பண்றதுக்கும் அவரை கைது பண்றதுக்கும் இது போலீஸ்க்கு அதிகாரம் உண்டு. அடுத்து வந்து இது வந்து நான் பெயிலபிள் செக்ஷன் அண்ட் நான் காமௌண்டபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து செக்ஷன் 8A பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இன் சர்டன் கேசஸ். அதாவது செக்ஷன் 8A என்னன்னா செக்ஷன் 3-4 கீழ நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு குற்றம் சாட்டப்பட்டவரே சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது வேர் எனி பர்சன் இஸ் ப்ராசிக்யூட்டட் ஆர் டேக்கிங் ஆர் abating or taking any dowry under section 3 is demanding of dowry under section 4, the burden of proof had been committed the offense under those sections shall be on him. அதாவது குற்றம் சாட்டப்பட்டவரே இருந்து நான் குற்றம் செய்யல அப்படிங்கிற நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. burden of proof lies to the accused அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து செக்ஷன் 18B வந்து டவுரி ப்ரொஹிபிஷன் ஆபீசர். இவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணும். அதாவது சிறப்பு ஏரியாவுக்கு ஒருத்தர் நியமிக்கலாம், அவரின் கீழே சில குழுக்களையும் அமைக்கலாம்.
அவரோட பவர் ஃபங்க்ஷன் என்னன்னா அது வந்து விதிகள்ல சொல்லப்பட்ட மாதிரி இருக்கும். Every dowry prohibition officer shall be exercised and perform the following powers and functions, namely, see that the provision of this act is complied with. இந்த சட்டத்துல வந்து இந்த சட்டத்தை நோக்கத்தை வந்து செயல்படுத்துறதுக்காக அவர் இது பண்ணலாம். அதாவது எங்க வந்து டவுரி சம்பந்தமான இது வருதோ அதை பத்தி இது பண்ணலாம். அடுத்து டு prevent as far as possible to taking or abating taking or demanding dowry. டவுரி கொடுக்கறது வாங்குறது டிமாண்ட் பண்றது சம்பந்தமா தடுக்கிற நடவடிக்கை எடுக்கலாம். டு கலெக்ட் தி எவிடன்ஸ், இது சீல் என்னன்னா டு கலெக்ட் தி எவிடன்ஸ், அது சம்பந்தமான விவரங்களை சேகரிக்கலாம். டு பர்ஃபார்ம் சச் அடிஷனல் ஃபங்க்ஷன்ஸ் as may be assigned to him the state government or as may be specified in rule. ரூல்ஸ் மேட் அண்டர் திஸ் ஆக்ட், இந்த சட்டத்தின் கீழே கொடுக்குற ரூல், இந்த பிரெஸ்கிரைப் பண்ண ரூல் கீழே விதிகள் சொல்லப்படுது. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் என்னென்ன இது பண்றாங்களோ அதை இது பண்ணலாம். அடுத்து வந்து இவங்க கீழே வந்து ஒரு குழு ஃபார்ம் பண்ணலாம். இதுதான் கிளாஸ் 4 பண்றாங்க. தி ஸ்டேட் கவர்மெண்ட் மே ஃபார் தி பர்பஸ் ஆஃப் அட்வைசிங் அண்ட் அசிஸ்டிங் தி டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் இன் தி efficient performance of their function under this act, appoint the advisory board consisting of more than 5 social welfare workers, out of whom at least 2 shall be a woman, for the area in respect of the dowry prohibition officer exercise the jurisdiction under subsection 1. இது என்னன்னா அவருக்கு வந்து உதவுறதுக்கு வந்து ஒரு குழு அமைக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு குழு அமைக்கலாம். அந்த குழுல வந்து 5 சோசியல் ஒர்க்கர்ஸ் இருக்கணும். அதுல அவுட் ஆஃப் 2 வந்து உமனா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து செக்ஷன் 9 and 10 வந்து ரூல் மேக்கிங் பவரை பத்தி சொல்லுது. செக்ஷன் 9 பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரூல் மேக்கிங் பவர் இருக்கு. அடுத்து அதுல செக்ஷன் 10 பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரூல் மேக்கிங் பவர் இருக்கு. இவ்வளவுதான் இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டிய விஷயங்கள். அடுத்து வந்து காளிதாச நம்ம அடுத்த ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்டை பார்த்துடலாம். ஓகேவா? சார் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 13B-யோ 304 ஐபிசியும் அதுல செக்ஷன் 7ல கனெக்ட் பண்ணி படிச்சுக்கலாம் சார், ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ். கண்டிப்பாமா. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். அடுத்து வந்து ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் 1958. இதுல வந்து ஷார்ட் செக்ஷன் 1, இதுல வந்து 1 to 19 செக்ஷன் வரைக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் செக்ஷன் 1 வந்து ஜென்ரலா வந்து ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டெண்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட் இதை பத்தி சொல்றது. அடுத்து இதுல வந்து ஒரு முக்கியமான கேஸ் வந்து இன்ட்ரி ஜொஹை கிஷோர், இந்த ஏஆர் 1972 SC 2522. இந்த கேஸை படிச்சீங்கன்னா இந்த ஆக்டோட நோக்கம் என்ன, ஆப்ஜெக்ட் ஆஃப் தி ஆக்ட் என்னங்கிறது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன் 1 ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் 1958. இது வந்து ஹோல் ஆஃப் இந்தியா, இது ஹோல் ஆஃப் இந்தியா வந்து அஃபெக்ட் ஆகும். இது வந்து என்னைக்கு நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்களோ அந்த டேட்ல இருந்து செயல்பாட்டுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது நோட்டிபிகேஷன் டேட் வந்து 16 May 1958. அது முதல் செயல்பாட்டுக்கு வந்தது. 16/5/1958 முதல் செயல்பாட்டுக்கு வந்தது. இதுல டெஃபினேஷன்ல வந்து கோடுனா சிஆர்பிசி, செக்ஷன் 2A வந்து கோடுனா சிஆர்பிசி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து டிஜே சிலபஸ்லயே கவர் ஆகியிருக்கும். அடுத்து வந்து ப்ரொபேஷன் ஆஃபீஸர் மீன்ஸ் வந்து செக்ஷன் 13 கீழே அப்பாயின்ட் பண்ணப்படுறவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து செக்ஷன் 2B-ல. செக்ஷன் 2C-ல வந்து ப்ரெஸ்கிரைப்டு அப்படின்னா கோடு, ப்ரெஸ்கிரைப்டு பை தி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் பொறுத்த வரைக்கும் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் ஷால் பி மீன் சேம் எஃபெக்டிவ். கிரிமினல் ப்ரொசீஜர்ல என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்களோ அதே வந்து இது ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஷன் 3 வந்து என்னன்னா பவர் ஆஃப் கோர்ட் டு ரிலீஸ் தி சடன் அஃபெண்டர் ஆஃப்டர் அட்மானிஷன் அப்படின்னு சொல்லி. அதுல என்னன்னா செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் வந்து குற்றவாளின்னு கண்டதுக்கு அப்புறமும் அவனை வந்து
கண்டித்து மன்னித்து விடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை படிச்சு நான் ஃபர்ஸ்ட். When any person found guilty to have commit an offense punishable under section 379 or 380, 381, 404 or section 420 of IPC, any offense punishable with imprisonment not more than 2 years or with fine or with both under the Indian Penal Code or any other law, under the provision convict is proved against him under the court by which the person is found guilty on the opinion that have regard the circumstances of the case, including the nature of the offense and the character of the offenders, and experience to so to do, then notwithstanding anything contained in any other law for the time being enforced, the court may insert the sentencing him any punishment and releasing him to the probation of good conduct under section 4. Release him after due admonition. Due admonition for explanation for the purpose of this section. Previous conviction against a person shall be include any previous order made against him under this section. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லிடுறேன், அப்புறம் ஒன்னா சொல்றேன். வந்து அவன் ப்ரீவியஸ் கன்விக்டர் அப்படின்னா யாருன்னு சொன்னா, ஏற்கனவே ஒரு தடவை இந்த செக்ஷன் 3 கீழோ அல்லது 4 கீழோ ஒருத்தன் விடுவிக்கப்பட்டிருந்தானா மறுபடியும் அவன் அந்த குற்றத்தை செஞ்சானா அவன் ப்ரீவியஸ் கன்விக்டர் அப்படிங்கிற டெபினேஷன் கூட வரமாட்டாங்க அப்படிங்கறதா செக்ஷன் எக்ஸ்பிளனேஷன்ல சொல்றது. செக்ஷன் 3ல என்னன்னா, ஒருத்தன் வந்து 2 வருஷத்தையும் கீழே தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்கள் செஞ்சிருந்து 2 வருஷத்தையும் கீழே தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றம் எல்லாத்தையும் செஞ்சிருந்தா, அதாவது ஐபிசி செக்ஷன் வந்து அதாவது தெப்ட் தொடர்பான குற்றங்களை செஞ்சிருந்தா, அவனை வந்து அவன் முன்னாடி முன் குற்றவாளி இல்லாம இருந்திருந்தா அவன் வந்து கோர்ட் என்னன்னு அவன் வந்து குற்றவாளி என்று கண்ட பிறகும் அவன் வந்து கண்டிச்சு மன்னிச்சு விடலாம் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 3. இதுல வந்து முக்கியமா என்னன்னா, அவன் குற்றவாளின்னு கண்டத்துக்கு பின்பும் உடறதுக்கு கோர்ட்டு வந்து தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து அப்படி கோர்ட்டு விடுறப்போ எதை கருத்தில் கொண்டு விட வேண்டும்னா, குற்றத்தின் தன்மை, குற்றவாளியின் குண இயல்பு, வழக்கின் சூழ்நிலை, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இது எல்லாத்தையும் கண்டுட்டு அதுக்கப்புறம் அவனை வந்து ப்ரொபேஷன்ல விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 4 என்ன, பவர் ஆஃப் கோர்ட் டு ரிலீஸ் சர்டன் அஃபெண்டர்ஸ் ஆன் ப்ரொபேஷன் ஆஃப் குட் கான்டக்ட். அதாவது செக்ஷன் 4ல என்ன சொல்லியிருக்காங்க, when any person is found guilty having committed an offense not punishable with death or imprisonment for life or and the court which the person is found guilty is of opinion that have regard the circumstances of the case, including the nature of the offense and the character of the offenders, it shall be expedient to release him on probation of the good conduct when then notwithstanding contained in any other law for the time being enforced, the court may insert the sentencing him at once in any punishment direct that he is released him entering the bond or with surety with or without surety or appearing and receive the sentence are called upon during the period not exceeding 3 years, as the court may direct, and in the meantime to keep the peace and be good behavior, provided that the court shall not direct such release of the offender unless it is satisfied that the offender or his surety, if any of such fixed place about and the regular occupation of the place over is the court exercise the jurisdiction on the offender is likely to living during the period of such enter into the bond. Subsection 2, before making the order under subsection 1, the court may
take into consideration the report if any the probation officer concerned in relation to this case. இது என்னன்னா முன்னாடி பார்த்தது வந்து அட்மானிஷன்ல விடுது, கண்டித்து மன்னித்து விடுறது. இது என்னன்னா ப்ரொபேஷன்ல விடுறதை பத்தி சொல்றாங்க. அது குற்றவாளி வந்து மரண தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ கொடுக்க முடியாத குற்றம் இழைத்திருந்து அவன் வந்து முதல் குற்றவாளியாக இருந்து அவன் குற்றம் செய்த சூழ்நிலை மற்றும் குற்றவாளியின் துணை இயல்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு என்ன உத்தரவு போடலாம்னா, அதாவது குற்றவாளின்னு கண்ட பிறகும் குற்றவாளியிடமிருந்து நன்னடத்தை பிணையத்திற்காக பாண்ட் எழுதி வாங்கலாம். அது வந்து வித் ஷூரிட்டி ஆர் வித்தவுட் ஷூரிட்டியா இருக்கலாம். அவ்வாறு பாண்ட்ல என்னன்னா இருக்கணும்னா, அவன் வந்து நன்னடத்தையில் இருப்பேன், அமைதி காப்பேன்னும் பத்திரம் எழுதி வாங்கலாம். அடுத்து வந்து அவன் வந்து இந்த இடைப்பட்ட காலத்துல குற்றம் செஞ்சா மீண்டும் வந்து அசல் குற்றத்துக்கான தண்டனை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் எழுதி வாங்கலாம். அவ்வாறு பாண்ட் எழுதி பெறுவது என்பது 3 வருஷத்துக்கு தான் இருக்கும். அந்த 3 வருஷத்துக்குள்ள மீண்டும் குற்றம் செஞ்சா முதன்மை குற்றத்துக்கான தண்டனை பெற்றுக்கொள்ள எழுதி வாங்கலாம். அடுத்து அவ்வாறு விடுவிக்கும் போது நன்னடத்தை அதிகாரியின் ரிப்போர்ட்டை கேட்டு பெறலாம். அடுத்து அந்த குற்றவாளிய ப்ரொபேஷன் ஆபீசர்கிட்ட சொல்லி அந்த குற்றம் நடந்ததுல இருந்து ஓராண்டு காலத்திற்கு, அவ்வாறு விடுவிக்கப்பட்டதிலிருந்து ஓராண்டு காலத்திற்கு அவங்களை கண்காணிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 4. அடுத்து வந்து செக்ஷன் 4ல 3, 4, 5ல தான் இப்ப நான் சொன்ன அந்த பாண்ட் எழுதி வாங்கிக்கிறது, அவனை கண்காணிக்க சொல்றது, இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து செக்ஷன் 5. இப்போ வந்து குற்றவாளி நன்னடத்தை செக்ஷன் 3 கீழோ அல்லது ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்ட் செக்ஷன் 3 கீழோ அல்லது 4 கீழோ விடுவிக்கப்படுறாங்கன்னா, அவ்வாறு விடுவிக்கும் போது குற்றவாளிகிட்ட இருந்து வந்து ஒரு பத்திரம், அதாவது பாதிக்கப்பட்டவனுக்கு காம்பன்சேஷன் கொடுங்க, இழப்பீடு கொடுங்க அப்படின்னு கொடுக்கறது சொல்றதுதான் செக்ஷன் 4 கீழே சொல்றாங்க. சாரி, செக்ஷன் 5 கீழே சொல்றாங்க. செக்ஷன் 5 பார்த்தோம்னா, power of court to require release the offender to pay the compensation or cost. The court directing the release of an offender under section 3 or section 5, section 4 shall if it is think fit make on same time further order directing him to pay such compensation as the court think reasonable for loss or injury caused by the person by commission of the offense. Such cost of the proceeding as the court think reasonable. The amount ordered to pay under subsection 1 shall be recovered from the fine in accordance with the provision of section 386 and 387 of the code. After a civil court trying the suit arising out of the same matter in the offender is prosecutor shall take in account of any amount to be paid under the compensation under section 1 is awarded for damage. அதாவது என்னன்னா, பாதிக்கப்பட்டவனுக்கு குற்றவாளிகிட்ட இருந்து காம்பன்சேஷன் கொடுக்க கோர்ட் உத்தரவிடலாம். அதை வந்து எப்படி வசூல் பண்ணணும்னா 386 387 கீழே சிஆர்பிசி சொல்லியிருக்க மாதிரி, அதே மாதிரி அவங்க பாதிக்கப்பட்டவங்க வந்து சிவில் கேஸ் போடுறாங்கன்னா, அந்த சிவில் கேஸ் போடுறது இந்த அமௌண்ட்டை வந்து சிவில் கேஸ்ல போடுற டேமேஜுக்கு உத்தரவிடும் போது சிவில் கோர்ட் என்னன்னா எதை கருத்தில் கொண்டு உத்தரவிடணும்னா, இந்த காம்பன்சேஷன் போட்டாங்கல்ல அதை கருத்தில் கொண்டு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த செக்ஷன் 6 வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதும் போது, நீதிமன்றம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குதுன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் போது குற்றவாளியை வந்து ப்ரொபேஷன்லயோ செக்ஷன் 3 அல்ல அட்மானிஷன்லயோ விடலன்னா, அப்படி ஏன் விடல, அந்த குற்றவாளி 21 வயதுக்கு உட்பட்ட குற்றவாளியாக இருந்து அவனை வந்து செக்ஷன் 4 கீழோ 5 கீழோ வந்து அட்மானிஷன்லயோ அல்லது வந்து ப்ரொபேஷன்லயும் விடலன்னா, அவ்வாறு ஏன் விடல அப்படிங்கிறதுக்கு ரீசன் வந்து கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட்ல எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செக்ஷன் 7 ப்ரொபேஷன் ரிப்போர்ட் ஆஃப் தி ப்ரொபேஷன் ஆஃபீஸர் டு பி கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம செக்ஷன் 4ல பார்க்கும்போது
அவங்க ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இருந்து ஒரு ரிப்போர்ட் எழுதி வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி வாங்கி எழுதி பெற ரிப்போர்ட் வந்து பாதுகாப்பா அதை வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேக்சிமம் வந்து இந்த ப்ரொபேஷன் அஃபெண்டர்ஸ் ஆக்ட், ஜேஜே ஆக்ட்ல செக்ஷன் 74 பாத்தீங்கன்னா 74, 99 இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொபேஷன். அதே மாதிரி வந்து செக்ஷன் 23 இது போக்சோ ஆக்ட் இதெல்லாம் வந்து அவங்களோட அடையாளத்தை வெளியிடக்கூடாது, அவங்கள பத்தி எந்த டீட்டெயிலும் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த அவங்க ப்ரொபேஷன் ஆஃபீஸர் கொடுக்குற ரிப்போர்ட்டை வந்து கோர்ட் வந்து கான்ஃபிடென்ஷியலா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 7. The report of the probation officer referred to in subsection 2 of section 4 or subsection 2 of section 6 shall be treated as confidential. அது வந்து பத்திரமா அதை வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அடுத்து provided that the court may if think fit the communicate such substantial thereof the offenders and maybe give the opportunity to proceeding such evidence may be relevant to the matters stated in the report. அதாவது வந்து அதை வந்து அந்த அஃபெக்டிங் பார்ட்டி இருக்கார்ல, பாதிக்கப்பட்டவர் அஃபெண்டர் இருக்கார்ல, அஃபெண்டர் வந்து அதை வந்து பார்த்து அது தப்பு அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் கொடுக்கறதுக்கு அஃபெண்டருக்கு வந்து ரைட் உண்டு அப்படின்னு சொல்றதுதான் ப்ரொவைடட் கிளாஸ். இதுல செக்ஷன் 8 என்னன்னா வேரியேஷன் ஆஃப் தி கண்டிஷன் ஆஃப் ப்ரொபேஷன். அதாவது வந்து முன்னாடி ஒரு கண்டிஷன் போட்டு ப்ரொபேஷன்ல விடப்பட்ட நபர் வந்து அந்த சூழ்நிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு அந்த கண்டிஷனை கோர்ட் வந்து மாத்தி அமைச்சுக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்து செக்ஷன் 9 வந்து ப்ரொசீஜர் இன் கேஸ் அஃபெண்டர் டு ஃபெயிலிங் ஆர் அப்சர்வ் தி கண்டிஷன் ஆர் ஆஃப் பாண்ட். அதாவது செக்ஷன் 4ல எழுதி வாங்குற பாண்ட்ல வந்து உள்ள கண்டிஷனை வந்து ப்ரொபேஷன் வந்து அந்த அஃபெண்டர் வந்து ஃபில்ஃபில் பண்ண தவறிட்டார்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 9. If the court which passed the order under section 4 in respect of the offender or any court which could have dealt with the offender in respect of the original offences has reason to believe that the report of probation officer or otherwise that the offender has failed to observe the conditions of the bond or bonds entered into by him, it may be issue the warrant of arrest or maybe if think to issue the summon or has surety if any required to be attend before the such time and may be specified in the summon. அதாவது என்னன்னா அந்த குற்றவாளிக்கு வந்து சம்மன் அனுப்பிச்சுடலாம், இல்லைன்னா வாரசுனாரை வச்சு அரெஸ்ட் பண்ண சொல்லலாம். ஷூரிட்டி இருந்தா ஷூரிட்டியையும் சம்மன் பண்ணி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. The court before which the offender is so brought appear may either remand or in the custody till the case is concluded. It may be grant him bail with or without surety, appear on the day which it is may fix the hearing. அதாவது குறிப்பிட்ட அந்த நாள் ஆஜராகணும்னா கைது செய்து ரிமாண்ட் பண்ணலாம், இல்ல வந்து அவனை வந்து பெயில்ல விடலாம். அந்த மாதிரி பெயில்ல விடுறது ஷூரிட்டியோட இல்லாமலையோ பெயில்ல விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து செக்ஷன் 3 சப்கிளாஸ் 3ல வந்து என்ன செக்ஷன் சப்கிளாஸ் 3ல சப்செக்ஷன் 3ல வந்து if the court after hearing the case is satisfied that the offender has failed to observe any of the conditions of the bond or bonds entered into by him, therefore forthwith sentence him in original offense. அதாவது அடுத்து வந்து where the failure of the first time without prejudice to the continuous in force of the bond impose upon him the penalty not exceeding 50 rupees. அதாவது என்னன்னா அவங்க ஃபெயிலா இந்த வார ஆஜராகாம இருந்ததுக்கு வந்து முதல் தடவைன்னா அவனை இது பண்ணிட்டு அவனுக்கு வந்து 50 ரூபா வரைக்கும் ஃபைன் இம்போஸ் பண்ணலாம் அப்படி சொல்றாங்க. இப் தி பெனால்டி இம்போஸ் கிளாஸ் பி or section 3 not paid within such a period as the court may fix, the court may sentence the offender for the original offense. அவ்வாறு வந்து அவன் பெனால்டி கட்ட தவறிட்டாங்கன்னா அந்த அஃபெண்டர் வந்து தவறிட்டாருன்னா அவருக்கு வந்து ஒரிஜினல் அஃபென்ஸுக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து செக்ஷன் 10 வந்து ப்ரொவிஷன் ஆஃப் தி ஷூரிட்டிஸ். தி ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் the provision of section 22, 20, 122, 126, 126A, 406A, 514. இது வந்து 1958 ஆக்டுங்கிறதுனால பழைய ஆக்ட்ல உள்ள இதுல வந்து அவங்கள்ட்ட பாண்டுக்கு என்னென்ன இது உண்டோ, ஷூரிட்டி உண்டோ, என்னென்ன பாண்டு எதுக்கு தவறுனா என்னென்ன ஆக்ஷன் எடுக்கலாமோ அந்த பாண்டின் மீது என்னென்ன ஆக்ஷன் எடுக்கலாமோ எடுக்கலாம் அப்படின்னு இப்போ உள்ள நியூ சிஆர்பிசியில இந்த 439 இருந்து 450 ஷூரிட்டி ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுறாங்க. அடுத்து வந்து court competent to make the order under this act appeal or revision and the power to court to appeal or revision. அதாவது என்னன்னா செக்ஷன் 11 என்னன்னா இந்த ஆர்டர் வந்து ரிவிஷனல் கோர்ட்டும் அப்பீல் கோர்ட்டும் பிறப்பிக்கலாம். அவ்வாறு பிறப்பித்த ஆர்டர் பேரு ரிவிஷன் கோர்ட்டும் உத்தரவுகளும் மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த செக்ஷன் வந்து செக்ஷன் 12. செக்ஷன் 12 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான செக்ஷன். என்னன்னா ரிமூவல் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் அட்டாச்சிங் தி கன்விக்ஷன். அதாவது இந்த சட்டத்தின் கீழ குற்றம் செஞ்சதா கண்டுபிடிச்சு அவங்கள வந்து செக்ஷன் 3 அல்லது 4 கீழ விடுவிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் வந்து வேலை வாய்ப்பு பெறும்போது அந்த அட்மானிஷன் விட்டதோ இதோ விட்டதோ டிஸ்குவாலிஃபை பண்ணாது சொல்றதுதான் இந்த செக்ஷன்ஸ் 12. Notwithstanding anything contained in any other law, a person found guilty of the offence and dealt with under the provision of section 3 and section 4 shall not suffer disqualification if any, attaining the conviction of the offence under such law, provided that nothing in the section shall apply the person who after release under section 4 subsequently sentenced for this original offence. அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 4 கீழும் 3 கீழும் விடுவிக்கப்பட்ட நபர் அவங்க வேலை வாய்ப்பு பெறும்போது அது வந்து ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனா கருத முடியாது அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் ப்ரொவைட் கிளாஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அவ்வாறு 4 கீழ விடுவிக்கப்பட்ட நபர் மீண்டும் வந்து ஒரிஜினல் அஃபென்ஸுக்கு வந்து தண்டனை பெற்றானா இந்த ப்ரொவிஷன் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் ப்ரொவைடட் கிளாஸ். அடுத்து வந்து ப்ரொபேஷன் ஆஃபீஸர். செக்ஷன் 13 வந்து ப்ரொபேஷன் ஆஃபீஸர். Section 13 probation officer under this act shall be a person appointed by the probation officer of the state government or recognized as such by the state government. இவர் வந்து மாநில அரசு நியமிக்கும். The person provided for the purpose of society recognized on behalf of the state government or the exceptional cases in any other person who is opinion the court the fit as a person as probation officer as a special circumstances. சிறப்பு சூழ்நிலை நீதிமன்றமே probation officer நியமிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி the court which passed the order under section 4 directing the magistrate to of the district which the offender for the time being resident may at any time appoint the probation officer in the place of person named in supervised order. அதாவது probation officer ஒரு குறிப்பிட்ட நபரை குறிப்பிட்டு அவர் இருக்கிற பகுதியில வந்து அவரை கண்காணிக்க சொல்லி உத்தரவிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. Explanation: for the purpose of this section, the presidency town shall be deemed to be the chief presidential magistrate shall be deemed to be the direct district magistrate of the district. அதாவது கலெக்டர்னா யாருன்னா சீஃப் மெட்ரோபாலிட்டன் ஏரியா பொறுத்த வரைக்கும் யார் வந்து பிரசிடென்சியல் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்காங்களோ அவங்க. probation officer in exercise of the duties under this section shall be subject to control of the district magistrate and of the district which the offender is at the time of அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டோட கண்ட்ரோல்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த செக்ஷன் 14 வந்து probation ஆஃபீஸரோட டியூட்டிஸ் பத்தி சொல்றாங்க. probation ஆஃபீஸரோட டியூட்டிஸை பத்தி செக்ஷன் 40 சொல்ற. அடுத்து வந்து a probation officer shall subject to such condition and restriction as may be prescribed inquiry in accordance with the any direction of the court or in the circumstances of the home surrendering of any person accused of offence under in view of assist to the
determining the most suitable methods for dealing with him and to submit the report. அதாவது கோர்ட்டு போடுற உத்தரவுப்படி அவர் வந்து விசாரணை பண்ணி கோர்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். Supervise the probationer and the person placed under the supervision under the necessary endeavor to find him suitable employment. அவருக்கு வந்து இந்த probation offenders act கீழ விடுவிக்கப்பட்ட செக்ஷன் 3(4) கீழ விடுவிக்கப்பட்டவருக்கு சூட்டபிளான வேலை வாய்ப்பு வாங்கி தரணும். அட்வைஸ் him to assist the offender to payment of compensation cost order. அவர் வந்து இந்த செக்ஷன் 5 கீழ போட்ட காஸ்ட்டை கட்டுறதுக்கு அவருக்கு வந்து உதவி பண்ணணும். Advise and assist the case as such manner as may be prescribed of the person have been released under section. Right. Performance of such duties is prescribed. அடுத்து செக்ஷன் 5 வந்து செக்ஷன் 15 வந்து என்னன்னா probation officer to be a public servant சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து செக்ஷன் 17ல probation of protection of action taken in good faith வந்து இது பண்ணாங்க. அடுத்து செக்ஷன் 17 வந்து ரூல் மேக்கிங் 17 வந்து ரூல் மேக்கிங் பவர். செக்ஷன் 18 வந்து சேவிங் கிளாஸ். அடுத்து செக்ஷன் 19 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா இந்த ஆக்ட் யாருக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 19. இந்த 19 சப்ஜெக்ட் டு ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 18 தி கோர்ட் ஷால் அப்ளை தி ஸ்டேட் as part of this act is brought. அதாவது செக்ஷன் 360 எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகுதோ அந்த அப்ளை ஆகிற இடத்துக்கு இந்த ஆக்ட் பொருந்தாது. அதோட இன்னும் யாருக்கு பொருந்தாதுன்னு சொன்னா வந்து பிசிஆர் ஆக்ட் 1952 ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட் ஆக்ட் 1915 கீழே வந்து செக்ஷன் 16A கீழே 14 வயதுக்குட்பட்ட 14 வயதுக்கு மேற்பட்ட எந்த குற்றவாளிக்கும் இந்த ஆக்ட். ஒரு நபர் ஒரு இளங்குற்றவாளி வந்து 14 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்து அவர் வந்து பிசிஆர் ஆக்டின் கீழே ஏதாவது அஃபென்ஸ் பண்ணியிருந்தா அவருக்கு இந்த சட்டம் பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி SC/ST ஆக்ட்ல செக்ஷன் 19 கீழே 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த குற்றம் பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 இடத்துல இந்த ஆக்ட் பொருந்தாது. இதுல இருந்து இந்த 19ல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு டிஜேல கொஸ்டின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. இவ்வளவுதான் சார் முடிச்சுக்கலாம் சார். சார் செக்ஷன் 19ல 3 ஆக்ட்ஸ் வராதுன்னு சொன்னீங்கல்ல, SC/ST ப்ளீஸ் சொல்லுங்க ப்ளீஸ். ஆக்ட் இல்லமா, ஃபர்ஸ்ட் வந்து CRPC 360 கீழ வந்து CRPC 360 இருக்கு இல்லையா, அது வந்து அதாவது குற்றவாளியை கண்டிச்சதுக்கு இது பண்ணதுக்கு அப்புறம் அவன் வந்து ப்ரொவேஷன்ல விடுறது சொல்லுவோம். அப்போ வந்து அந்த 360 எங்கெங்கெல்லாம் ப்ரிவைல் ஆகுதோ எங்கெங்கெல்லாம் சர்வேல் ஆகுதோ அந்த இடத்துல வந்து இந்த ஆக்ட் அப்ளை ஆகாது. 360 கீழே நீங்க வந்து விடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு மேஜிஸ்ட்ரேட் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்போ வந்து அந்த இடத்துல வந்து PO ஆக்ட் கீழே செக்ஷன் 3 and 4 நாட் அப்ளிகபிள். அடுத்து வந்து பிசிஆர் ஆக்ட் செக்ஷன் வந்து 16A 14 வயதுக்கு மேற்பட்டவங்க வந்து பிசிஆர் ஆக்ட் கீழே ஒரு குற்றம் செஞ்சதா ஒரு சார்ஜ் இருக்குன்னா அப்போ வந்து இந்த ஆக்ட் அப்ளை ஆகாது. அடுத்து SC/ST ஆக்ட் கீழே செக்ஷன் 19ல 18 வயதுக்கு மேற்பட்டவங்க வந்து ஒரு குற்றம் செஞ்சிருந்தா அந்த ஆக்ட் அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். கிளாஸ் ரொம்ப சிறப்பாக இருந்தது சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே, தேங்க்யூ சார். எஸ் சார், தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே, தேங்க்யூ மேடம்.